உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாயும் வயிறுமா இருந்துகிட்டு என்ன காரியம் பண்ணிருக்க? ஆம்பளை கொலை செஞ்சாலே அக்கிரமோ? ஒரு பொண்ணா இருந்துகிட்டு கொலை செய்வியா? ஐயோ, பாக்க அப்பாவை மாதிரி இருந்துகிட்டு என்ன காரியம் பண்ணிருக்கா பாருங்க. ராம், எதுக்குடா லேட் பண்ற? முதல்ல சீதாவை அரெஸ்ட் பண்ணு. இந்த மாதிரி பொண்ணெல்லாம் இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. பாஸ் பாஸ் வேண்டாம் பாஸ். முத்தாரம்மா மேல சத்தியமா நான் எந்த தப்புமே பண்ணல பாஸ். ப்ளீஸ் பாஸ், வேணாம் பாஸ். ஐயோ ஐயோ ராம், நான் எதுவும் பண்ணல ராம். சொன்ன கேள்டா, நான் எதுவும் பண்ணலடா. டேய், நான் உன் சித்தப்படா, சொன்ன கேள்டா ராம். ஐயோ அண்ணா, அப்பா, அண்ணா, என்னங்க? அப்பா, ராம், என்னங்க? என்னம்மா? டேய் ராம், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவன் என் தம்பிடா, உன் சித்தப்பா. எதுக்காகடா அரெஸ்ட் பண்ண? இத பாரு, அந்த ஜோசியருக்கு இவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இருக்குப்பா. அந்த ஜோசியர் வீட்டுல சிசிடிவி கேமரா இருக்குப்பா. அது கூட தெரியாம சித்தப்பா அந்த ஜோசியரை ஷூட் பண்ணியிருக்காரு. ஐயோ, கையும் களவுமா வீடியோ ஆதாரத்தோட சிக்கியிருக்காருப்பா. சித்தப்பா தான் கொலை பண்ணியிருக்காரு. நிஜமாவா பாஸ்? நிஜமாதான். அதே சிசிடிவி கேமரால தான் நீ அம்மன் வேஷம் போட்டு ஜோசியரை மிரட்டினது, மீரா சாம்பிராணி பொடி போட்டு மைக்ல பேசினதும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. பாஸ், நம்பவே முடியலையே. அதே ஃபுட்டேஜ்ல தான் இவங்க அவரை பொய் சொல்ல வச்சது, அது அவர் ஒத்துக்கிட்டதும் பதிவாயிருக்கு. நானா? மகா, நீயா? எல்லா ஃப்ராடு தினமும் பண்ணது நீயா? சொந்த வீட்டுக்கே இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்க? ஏன் மகா? சேது, இதுல ஏதோ தப்பு இருக்கு சேது. யாரோ ஏதோ கிராபிக்ஸ் பண்ணி வீடியோவை எடிட் பண்ணிருக்காங்க. அவ்வளோ விஷயத்தையும் கிராபிக்ஸ் பண்ணணும்னா 6 மாசம் ஆகும் சித்தி. இது நேத்து நடந்த விஷயம். அதுக்குள்ள கிராபிக்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. அப்போ நீதான் துரோகியா மகா? நான் இல்ல சேது. ஆமாண்ணே, அவதான் துரோகி. ஜோசியரை மிரட்ட சொல்லி அவதான் துப்பாக்கி என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சா. இவளாலதான் நான் அந்த கொலையே பண்ணேன். அது கொலை கூட இல்ல, ஆக்சிடென்ட். ஏய் துரோகி, இப்படிலாம் பேச உனக்கு வெக்கமா இல்ல? சை, வெளியே போடா. ராம், எடுத்துட்டு போக சொல்றா. அண்ணே, மகா, என்ன மகா, காப்பாத்து மகா. மகா, எனக்கு நீ தரேன்னு சொன்ன அந்த 25% ஷேர் கூட வேண்டாம். வேண்டவே வேண்டாம். எனக்கு என் புருஷன் வேணும். என் பொண்ணுங்களுக்கு அப்பா வேணும். அவர் இங்க இருந்தா மட்டும் போதும். தயவு செஞ்சு அவரை விட்டுற சொல்லு மகா. ப்ளீஸ் மகா, ப்ளீஸ் மகா. யாராச்சும் வாங்கல. ஒரே ஒரு தடவை என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு போங்களேன். மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு போங்களேன். ஐயோ ஐயோ, என்ன மன்னிக்க கூட நீங்க வர மாட்டீங்களா?
நீங்க எல்லாரும் என்ன மன்னிப்பீங்க. ஆனா நான் என்ன மன்னிக்கணும்ல? இப்பவே என்ன எனக்கு பிடிக்கல. இவ்வளவு செஞ்சிருக்கேன். எனக்கு தண்டனை வேண்டாமா? ஆமா, எனக்கு தண்டனை வேணும். நானே எனக்கு தண்டனை கொடுப்பேன். ஒரே ஒரு தண்டனை தான். அது மரண தண்டனை. மரண தண்டனை. என்ன மன்னிச்சிடுங்க எல்லாரும். என்னோட துரோகத்துக்கு நானே எனக்கு தண்டனை கொடுத்துக்கிறேன். எல்லாரும் ஒன்னா இதே வீட்ல இருந்துக்கோங்க. குட் பை. ஐயோ, இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். அதனால்தான் தோட்டாவெல்லாம் வெளியே எடுத்துட்டேன். சீதா, இப்ப கூட நீ என் மேல அக்கறையா இருக்க. என்ன நீதான் மன்னிக்கணும். என்ன மன்னிச்சிரு. ஐயோ, நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல, மாமா கிட்ட. மாமா, நீங்க வாங்க. போங்கப்பா. என்ன மன்னிச்சிருங்க. இனி எதுவும் எனக்கு வேண்டாம். இந்த அதிகாரம், பணம் எதுவுமே எனக்கு வேண்டாம். இந்த வீட்ல இனிமே நான் ஒரு வேலைக்காரியா எல்லார் மேலயும் நிஜமான பாசத்தை காட்டிக்கிட்டு இருப்பேன். மன்னிச்சிருங்க சேது, மன்னிச்சிருங்க. எழுந்துரு. பாரு, தப்பா உணர்ந்துட்டல, அது போதும். ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். எங்க ரெண்டு பேரும் ஜோடியா நில்லுங்க, ஒரு போட்டோ எடுக்கலாம். அட நில்லுங்க பெரியப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.